வணக்கம் டீச்சர்ஸ், இது பிடிபிஆர்டி போஸ்டிங்ஸுக்கான பதிவு. இன்றைக்கு சிவி ப்ராசஸிங் நல்லபடியாக நடந்திருக்குதுங்க. மேத்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபிக்கெல்லாம் போயிருக்காங்க. என்ன தகவல் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் லேட்டாக போயிருக்கிறாங்க. லேட்டாக போனவங்க வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க. டீச்சர்ஸ் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க, இத்தனை மாதம் ஏன் லேட்டாக போய் நாமளே வந்து டென்ஷன் பண்ணிக்கணும்? கொஞ்சம் நேரத்துலேயே 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலேஜுக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பதறாமல் எடுத்து வச்சுட்டு போங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்லோடு பண்ணினது ஒன்று, அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக காமிக்காமல் சிவியின் பொழுது காமிக்காமல் இருந்திருக்காங்க. அதையும் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் என்ன அப்லோடு பண்ணுனீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போங்க. அது ஒரு விஷயம், நீங்கள் அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைஸ் வந்து எல்லாமே வந்து டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து பிஎஸ்டிஎம், நீங்கள் வச்சுருக்கிற பிஎஸ்டிஎம்ஸ், நீங்கள் என்ன பிஎஸ்டிஎம்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்லோடு பண்ணினீங்களோ அதை அப்படியே கொண்டுட்டு போயிருங்க. இது மற்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி வந்ததுனால இந்த பதிவு நான் போட வேண்டியதாக போச்சு. நீங்கள் என்ன அப்லோடு பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போயிருங்க. அதுதான் வந்து மெயினாக. லேட்டாக போகாதீங்க. இன்றைக்கி வார்னிங் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்க டீச்சர்ஸ், அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. லேட்டாக போகாதீங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஜூன் லாஸ்ட் வீக் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நம்பகமான தகவல்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா ரிசல்ட்டே வந்து நம்ம எதிர்பார்க்காம, ரிசல்ட் வந்து ஜூன் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லா ப்ராசஸிங்கும் வேக வேகமாக நடக்குது. செகண்ட் லிஸ்ட் வந்து நிறைய வருமானு கேட்டாங்க. வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தாங்க, வராதுங்க. இப்போவே எல்லாமே அவங்க பக்காவாக ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஜென்ரல் டர்ன்லேருந்து பிஎஸ்டிஎம்மில் இருந்து ப்ரியாரிட்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிறைய டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். எங்கள் இன்ஸ்டியூஷனில் படித்த டீச்சர்ஸ் வனிதா, முர்ஜிதா, மீரான், மாலதி இவங்க எல்லாமே செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண்களோட சிவிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அவங்க மதிப்பெண்களோட நாங்கள் பதிவிடுறோம். பிஜிடிஆர்பி தான் எங்களது கிளாஸ் போயிட்டு இருந்து. யூஜிடிஆர்பி நாங்கள் புதுசாக தான் எடுத்தோம். நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய கொஷின்ஸ் நம்ம கொடுத்தோம். நல்லா படித்தாங்க டீச்சர்ஸ். அந்த 2 மாதத்தில் 1 மினிட்ஸ், அதாவது ஷார்ட் டேர்மில் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருந்தோம். அது ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு டீச்சர்ஸுகளுக்கு. சிவிக்கு போகிற டீச்சர்ஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள், லேட்டாக போகாதீங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணினீங்களோ அத்தனையுமே கொண்டுட்டு போயிருங்க. இதெல்லாமே வந்து நல்ல விஷயங்கள். அதை சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். நாளை தமிழுக்கு ஆரம்பிக்கவிருக்கிறது. வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். நீங்கள் அப்டேட்லேயே இருங்க. கண்டிப்பாக நாங்கள் வர்ற தகவல்களை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நன்றி.